வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஜோதிட சாஸ்திரத்துல 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 9 ராசிகள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரம், 9 ராசிகள், 9 கிரகங்கள் இத வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கைய கடவுள் தீர்மானிக்கிறாரு. அந்த 27 நட்சத்திரத்தோட வரிசையில இன்னைக்கு 3வது நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் காஷ்யப பி. ராம்குமார். உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். கிருத்திக நட்சத்திரம் சூரியனோட ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலன் என்னன்னா, இவங்க எதையுமே வெளிப்படையா பேசுவாங்க. ஒருத்தர் தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட தயங்காம முகத்துக்கு நேரா நீங்க பண்றது தப்புன்னு சொல்லிடுவாங்க. இவங்க கிட்ட தலைமை தாங்கும் பண்பு இயற்கையாவே இருக்கும். மற்றவங்கள வழி நடத்துறதுல இவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க. ஒரு காரியத்த ஆரம்பிச்சுட்டா, அத முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. இவங்க கடின உழைப்பாளிங்க. இந்த நட்சத்திரம் சூரியனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால, இவங்களுக்கு கோபம் பயங்கரமா வரும். ஆனா, அந்த கோபம் ரொம்ப நேரம் நீடிக்காது. கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிடுவாங்க. ஆன்மீகத்துல இவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். தர்ம நெறி தவறாம இவங்க வாழ்க்கைய நடத்துவாங்க. இந்த கிருத்திக நட்சத்திரம் மேச ராசியிலயும் வரும், ரிஷப ராசியிலும் வரும். ஏன்னா இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். அதனால 2 ராசியிலயுமே இந்த நட்சத்திரம் இருக்கும். இப்போ நம்ம மேச ராசியில பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க குணநலன்கள் என்னன்னு பார்ப்போம். மேச ராசி செவ்வாயுடைய வீடுன்னு இருக்கிறதுனால இவங்க பயங்கர தைரியசாலியா இருப்பாங்க. எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்க தைரியமா அத ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தலைமை பண்பு இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா இவங்க அதிகாரத்தோட வேலை வாங்குறதுல கெட்டிக்காரங்க. இவங்களுக்கு சொன்னா சொன்னபடி நடக்கணும். இல்லன்னா இவங்களுக்கு கோபம் வந்துரும். இவங்க பெரும்பாலும் ராணுவத்துறை, காவல்துறை, மருத்துவம் இது போன்ற துறைகள்ல இவங்க வேலை செய்வாங்க. அந்த துறைகள்ல இவங்க இருந்தாங்கன்னா, இவங்க பிரகாசமா அதுல ஜொலிப்பாங்க. இப்போ கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில பிறந்தவங்களோட குணநலன்களை பார்ப்போம். இந்த ரிஷபராசி சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ள வீடா இருக்கிறதுனால இவங்களுக்கு முக வசீகரம் நிறைய இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா லட்சணமா இருப்பாங்க. வசீகரமா அடுத்தவங்களை கவரக்கூடிய வகையில பேசுவாங்க. கடினமா உழைப்பாங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுல முனைப்பா இருப்பாங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு கடினமா சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு செலவும் பண்ணுவாங்க. ஆடம்பரமா செலவு பண்றதுல இவங்க தான் நம்பர் 1. மேச ராசி கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் நிதானமா யோசிப்பாங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க. பொறுமையா இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிதானமா பொறுமையா இருப்பாங்க. ஆனா கோபம் வந்துருச்சுன்னா இவங்களை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது. தன்னோட குடும்பத்து மேல அதிக பாசம் வச்சிருப்பாங்க. விதவிதமா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளிங்க வந்துட்டா அவங்கள கவனிக்கிறதுல இவங்க சிறந்து இருப்பாங்க. நல்லா கவனிச்சுப்பாங்க. வரவங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சு அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. இவங்க மேசராசி கிருத்திகை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, இவங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கும் இவங்க முருகப்பெருமான வழிபடுறது இவங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நட்சத்திரம் சூரியனோட ஆதிக்கம் உள்ள நட்சத்திரங்கிறதுனால இவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆதித்ய ஹிருதயம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல அபரிதமான பலன் கிடைக்கும். இவங்கனால முடிஞ்ச அளவுக்கு கோதுமை இல்லைன்னா ரெட் கலர்ல ஏதாவது துணிங்க இவங்க தானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி இவங்க ஆரஞ்சு கலரோ சிகப்பு கலரோ இவங்க பயன்படுத்தினாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாதது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க வாக்குவாதத்துல ஈடுபடவே கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேர்மறையா தான் பேசணும். எதிர்மறையா பேசக்கூடாது. இவங்க எதிர்மறையா பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது இவங்களுக்கே பாதகமா முடியும். சோம்பேறித்தனத்துக்கும் இவங்களுக்கு செட்டே ஆகாதுங்க. அதனால எந்த காரியத்தையும் தள்ளி போடாம அந்த காரியம் எப்ப செய்யணுமோ அந்த நேரத்துல கரெக்டா செஞ்சு முடிச்சிடணும். சோம்பேறித்தனம் பட்டாங்கன்னா இவங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்காது. அந்த வேலை சக்சஸ் ஆகாது. இவங்க ஒருத்தருக்கு கடன் கொடுப்பதோ இல்லைன்னா ஜாமீன் கையெழுத்து போடவோ போடக்கூடாது. அப்படி போட்டாங்கன்னா இவங்க பிரச்சனையில மாட்டிப்பாங்க.
பிறருடைய கருத்துக்கு இவங்க மதிப்பு கொடுக்கணும். தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு கர்வம் இவங்க கிட்ட இருக்கவே கூடாது. இந்த மாதிரி செய்யக்கூடியதும், செய்யக்கூடாததும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையில நல்ல பலன் அடையணும். நன்றி நண்பர்களே. இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் இந்த கமெண்ட் பண்றதும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு ஒரு உத்வேகமா இந்த மாதிரி பல தகவல்களை கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.